வணக்கம் வெபுட் வியூவர்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெபுட் சேனல். நான் நாங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 2 ஓட எபிசோட் 3ல நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து காமிச்சிருப்பாங்க. நம்ம டெனரிஸோட எக்ஸ் நம்ம டெனரிஸோட டிராகன்ஸோட எக்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரெனேரியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெய்னாட்ட என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் உனக்கு டிராகன் எக்ஸ் தரேன். அதேமாதிரி நம்ம தெராக்ஸஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ம் கிளவுட் தரேன். ஸோ நீ வந்து என்னோட பேபிஸ் வந்து பார்த்துக்கணும். என்னோட பசங்கள வந்து பார்த்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் நம்ம ரெய்னாக்கு வந்து என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பேட்டில் பண்ணியிருக்கணும், ஃபைட் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. பட் இங்கே ஃபைட் பண்ண முடியாது. அண்ட் பேலாவை மட்டும் ஃபைட் பண்ணுறாங்க. ஏன்னா அவள்கிட்ட டிராகன் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பையன் அந்த சாக்ரிஃபைஸ் வந்து பையன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதான். அது வந்து பையன் வந்து இது ஃபியூச்சர் பிளட் லைனே வந்து பையன் காப்பாற்றுற மாதிரி ஒரு விஷயம். பிகாஸ் இப்போ நம்ம கிரீன்ஸ் வந்து டக்குன்னு நம்ம டிராகன் ஸ்டோன் வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களால வந்து பையன் வந்து கண்டிப்பாக நம்ம இந்த குழந்தைங்கள வந்து பையன் ஏதாவது பண்ண முடியும். அப்படி தான் அந்த பையன் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸில் நம்ம மார்டலுக்கு வந்து பையன் நடந்துச்சு. ஓகேங்களா, நம்ம ரிபலியன் அப்போ நம்ம கிரெகா நம்ம இவர் வந்து பையன் நம்ம பண்ணியிருப்பார். த மவுண்டைன் வந்து பையன் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி வந்து பையன் நடக்கக்கூடாதுன்னு தான் சொல்லி வந்து பையன் இவங்க பண்ணுறாங்க. இங்கே நம்ம ரேனா வந்து பையன் வந்து இந்த மனசை பிடிக்கலனாலுமே வந்து பையன் கிளம்புறாங்க. அண்ட் இந்த சீனை நீங்கள் வந்து பையன் நம்ம டிராகன்ஸோட எக்ஸ் வந்து பையன் பார்க்க முடியுது. அஃபிஷியலாக வந்து பையன் கன்ஃபார்ம் ஆகிட்டு இந்த எக்ஸ் தான் வந்து பையன் நம்ம டெனரிஸோட எக்ஸ்ன்ட்டு டிவி ப்ரொடியூசர் சரி எல்லாருமே வந்து பையன் சரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம டெனரிஸ் ஸ்டாம்போனோட எக்ஸ் வந்து பையன் வந்து இந்த டிராகன்ஸ்லேருந்து தான் வந்துச்சுன்ட்டு. ஓகே ப்ரோ. ஸோ இது எப்படி நம்ம எசோஸ்க்கு போச்சு அண்ட் எசோஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம டெனரிஸ்ட்ட போச்சுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் வர சான்ஸ் இருக்குது. பட் நான் ஸ்பாய்லர் எப்போ வருதோ அப்போ நான் சொல்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிராகன் எக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் நம்ம வெஸ்டரோஸில் வந்து பார்த்துருவோம். ஸோ டிராகன் எக்ஸுங்கிறது வந்து நம்ம டிராகன்ஸ் வந்து லே பண்ணுற நார்மல் எக்ஸ் மாதிரி தான். பட் நீங்கள் டிராகன் எக்ஸ் வந்து எப்போதுமே நீங்கள் டிராகன் மட்டுமே ஹேட்ச் பண்ணாதுங்க. ஸோ அதனால வந்து அந்த ப்ராசஸ்மே வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அண்ட் இதனால வந்து அந்த டிராகன் எக்ஸ் எப்போதுமே பார்த்துக்கிறதுக்கு வந்து ஒரு மிஷின் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மிஷினில் எப்போதுமே நம்ம பார்பிக்யூ போடுற மாதிரி வந்து எப்போதுமே அந்த ஹீட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மிஷினை வந்து இங்கேயே பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த ஹீட் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சுல. அண்ட் அதை பார்த்துக்கிறதுக்குன்னு சொல்லி டிராகன் கீப்பர்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டிராகன் கீப்பரோட வேலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டார்கேரியன்ஸ்க்கு அடுத்து டிராகன் கீப்பர்ஸ்கிட்ட தான் வந்து டிராகன்ஸ் வந்து ஓரளவுக்கு இந்த கம்யூனிகேஷன் இருக்குன்னு கூட சொல்லலாம். இல்லை பெட் டாக் மாதிரி பார்த்துப்பாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா முக்கால்வாசி டிராகன் கீப்பர்ஸ் வந்து டார்கேரியன்ஸ்னு சொல்கிறாங்க. பட் அது உண்மை கிடையாது. ஆக்சுவலாக வந்து டிராகன் கீப்பர்ஸ் வந்து நம்ம டார்கேரியன்ஸோட சர்வன்ட்ஸ் மாதிரி தான். பட் அவங்க மோஸ்ட்லி டார்கேரியன்ஸாக இருக்க மாட்டாங்க. 2, 3 பேர் இருக்கலாம் தவிர மற்ற யாருமே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்கலாம் பார்த்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் இந்த டிராகன் எக் பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இல்லை டிராகனோட குட்டியை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இதுக்குன்னே ஒரு தனி கூட்டமே நம்ம டிராகன் ஸ்டோனில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டம் இல்லனால்னா வந்து நம்ம டிராகன்ஸ் வந்து அந்த மேபி அந்த ஃப்ரோஸ் ஆயிருக்கலாம். அண்ட் அந்த எக் வந்து அந்த ஹேட்ச் ஆகாமயே இருந்திருக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டிராகன் எக் வந்து ஹேட்ச் ஆகுறதுக்கு வந்து அட்லீஸ்ட் 1 to 2 இயர்ஸ் ஆகும்னு சொல்லியிருந்தார் நம்ம ஆர்ஆர் மார்ட்டின். அப்படி ஆகும்போது இந்த ஒரு கண்டிஷன்ஸில் டெய்லியும் வந்து அந்த நெருப்பு போட்டு அந்த டிராகன் கீப்பர்ஸ் அந்த எக்ஸ் வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டா மட்டும்தான் அந்த அந்த ஹேட்சிங் ப்ராசஸே நடக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ஹேட்சிங் வந்து நம்ம இங்கேயே ஸ்டாப் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம டான்ஸ் ஆஃப் த டிராகன்ஸில் வந்து எண்டிங் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எண்டிங் என்ன ஆகுன்ட்டு. நம்ம வேல்கிட்ட கொடுத்த டிராகன்ஸை திருப்பி நம்ம டார்கெரியன்ஸ் எடுத்துப்பாங்க தான். பட் அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து வரும். அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். இங்கே மெயின் ப்ராப்ளமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஸ்டோரிஸ் நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ் ஷோவில் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் புக்ஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, நான் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ புக்ஸில் வந்து நம்ம ஜெகரிஸ் டார்கேரியனோட பீரியட் நம்ம ரெனேரியோட கிராண்ட் ஃபாதர் டைம்லேயே இந்த 3 எக்ஸ் வந்து யாரோ கடத்திட்டு போய் நம்ம பென்டோஸில் வந்து கொடுத்ததா சொல்லியிருப்பாங்க எசோஸில். ஓகேங்களா. ஸோ பென்டோஸ்லேருந்து தான் நம்ம டெனரிஸ்க்கு வந்து கிடச்சிருக்கும். ஓகேங்களா. நம்ம மாஸ்டர் இலிரியோ மோபாட்டிஸ் மூலியமாக வந்து நம்ம டெனரிஸ்க்கு வந்து கிடச்சிருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எக்ஸ் தான் அந்த நம்ம டெனரிஸோட எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நான் யாரை ப்ரோ நம்புறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்ம ஷோ மட்டும் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம ஷோவோட ஒரு கான்செப்டே நம்பிக்கோங்க. அண்ட் நீங்கள் அதே பிலீவ் பண்ணிங்கன்னா மேபி அவங்க ஃப்யூச்சரில் ஏதாவது காட்டுற விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். பட் புக்ஸில் வந்து எப்படி ஒரிஜினலாக ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேனியோட எக்ஸ் வந்து நம்ம டெனரிஸோட எக்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஜெகரிஸ் 1ஓட டெந்து வந்த ஸ்டோலன் எக்ஸ் தான். ஸோ இது வந்து எப்படி யார் வந்து ஸ்டோல் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, எலிசா ஃபார்பனுங்கிற ஒரு நோபல் உமன் தான். அண்ட் இவங்க வந்து நம்ம ரேனா டார்கேரியனோட லவ்வர் ஆக்சுவலாக. ஸோ இந்த பீரியடில் இருந்த ரேனா கிடையாது. அந்த பீரியட் நம்ம ஜெகரிஸோட பீரியடில் இருந்த ரேனா டார்கேரியன். அந்த இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு பிரேக்கப் சின்ன ஒரு பிரேக்கப்னால இவங்க வந்து இந்த எக்ஸை வந்து ஸ்டோல் பண்ணிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிங்கன்னா, நம்ம சி ஆஃப் பிராவோஸ் கிட்ட போயிருப்பாங்க. அண்ட் இந்த எக்ஸை வந்து நம்ம சி லார்ட் ஆஃப் பிராவோஸ்ட்டு வந்து ஸ்டோல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மணி வந்து
டிராகன் எக்ஸ். ஸோ வந்து எந்த அளவுக்கு மணி கிடைச்சிருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மணிய வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மிகப்பெரிய வாயேஜஸா இருக்கட்டும், மிகப்பெரிய டூர்ஸா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஆரம்பிச்சாங்க. அண்ட் இந்த தியரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரியலி வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ஆர்.ஆர். மார்ட்டினுமே வந்து புக்ல பண்ணாலுமே, அத வந்து அவருமே கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ அவருமே அத வந்து ஒரு கியூரியஸாவே வச்சுக்கிட்டு விட்டாரு. பட் இந்த பொறுத்தவரைக்குமே ஆர்.ஆர். மார்ட்டின் மட்டுமே என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அந்த பையன் வந்து மாஸ்டர் இலியூரியோட்டியன் தான் அந்த பையன் வந்து இந்த பென்டோஸ்டேருந்து நம்ம டேனரிஸ்ட்ட அந்த பையன் போச்சுன்னு சொன்னாரு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த பையன் ஷோ வந்து பையன் ஒரு மேஜரான ஒரு சேஞ்ச் வந்து பையன் பண்றாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் வந்து பையன் ஒரு கம்ப்ளீட்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் நான் சொல்லுவேன். எஸ், மார்வல் வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ப மார்வல் காமிக்ஸ்லேருந்து எடுத்து கன்டின்யூ பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. ஸோ சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ன்னு வரும்போது நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள மாத்துனா தப்பே கிடையாது. அது வந்து பெட்டரான ஒரு லிங்கேஜ் கனெக்ஷன் குடுத்துச்சுன்னா. ஏன் நான் இங்க வந்து இந்த லிங்கேஜ் கனெக்ஷன் குடுக்குன்னு சொன்னேன்னா, பிக் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய சீரிஸா இருந்துச்சு. ஸோ அந்த சீரிஸோட நேம் வச்சு தான் நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகனுக்கு இன்னும் மிகப்பெரிய ஃபேண்டம் கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபேன்ஸ் முக்காவாசி பேர் நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன் பார்க்குறாங்க. ஏன் ஒரு 90% கூட சொல்லலாம். புதுசா இருக்கிற ஃபேன்ஸும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, ஹவுஸ் ஆஃப் டிராகன் வந்து ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கூட ஒரு லிங்கேஜ் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அது நல்லாருக்கும்னு சொல்லி தான் அத பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும், நான் வந்து இதுக்கு கண்டிப்பா ஃபுல் சப்போர்ட் தான். ஏன்னா, நெறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்றது தப்பு இல்ல. புக் ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பா கோவப்பட மாட்டாங்க. எந்த ஒரு புக் ஃபேனுமே கோவப்பட மாட்டாங்க. பட் அத கரெக்ட்டா பண்ணாங்கன்னா, டிஎன்டி மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி எண்டிங்க மாத்தாம இருந்தா போதும். பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஹவுஸ் ஆஃப் த டிராகன் எண்டிங்க மாத்த மாட்டாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, ஆல்ரெடி ஸ்டோரி வந்து முடிஞ்சுட்டு, அந்த ஸ்டோரிய ஃபாலோ பண்ணாலே வந்து வெறித்தனமா முடியறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா எதையுமே மாத்தி அவங்க வந்து பெருசா பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆல்ரெடி சொன்ன மாரி ரேனாட்ட வந்து குடுத்து அனுப்பிச்சதுக்கப்புறம் வந்து இந்த மிஷன் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் புரியும். நெறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஏன் ப்ரோ வேல்? வேலுக்கு வந்து ஏன் அனுப்புறாங்கன்னு கேட்டீங்கன்னா, வேலோட கண்டிஷன்ஸ் வந்து என்னன்னா, அவங்க வந்து நம்ம நைட்ஸ் ஆஃப் வேல் வந்து குடுப்பன்ட்டாங்க. பட் அதுக்கு மெயினான ரீசன் வந்து அவங்களுக்கு ஒரு டிராகன் வேணுமா, நம்ம வேல் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது குட்டி டிராகனா இருந்தாலும் பரவால்ல, பெரிய டிராகனா இருந்தாலும் பரவால்ல நம்ம ஒத்துப்பாங்க. ஏன்னா வந்து அவங்கள்ட்ட பெரிய லெவலுக்கு பார்கெயின் ஃபெசிலிட்டி கிடையாது. நம்ம பிளாக்ஸுமே அந்த குடுக்குன்ட்டாங்க. வேல்ல வந்து அந்த மெயினான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜான் ஆரன் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்ம ஆண்ட் ஆஃப் நம்ம ரெனேரியா. ஸோ எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரெனேரியோட மதர் சைட்லேருந்து ரெனேரியோட மதர் வந்து ஆரன் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சைடு வந்து அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட் அதிகமா இருக்கும் நம்ம ரெனேரியாவோட கிளைமுக்கு. அது மட்டும் இல்லாம வந்து வேலோட ரீஜியன்ஸ் மாரி பார்த்தீங்கன்னா, வேல் வந்து சரவுண்டிங் மவுண்டன்ஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல பார்த்துருப்பீங்க. ஸோ வேலோட ஒரு ஒரு நேச்சுரல் ஆஸ்பெக்ட் என்னன்னா, நீங்க வந்து நம்ம வேலுக்கு வந்து சீஜ் வைக்கணும்னாலுமே, நீங்க வந்து திருப்பி ஒரு மிகப்பெரிய ஆர்மி வந்து அங்க கூட்டு வரவே முடியாது. ஸோ நீங்க வேல் கூட்டு வந்தாலுமே அவங்க வந்து ஈஸியாவே வந்து உங்களால ஸ்டாப் பண்ண முடியும், டிஃபெண்ட் பண்ண முடியும் அந்த கேஸ்ல. ஸோ அதனாலேயே ஐ திங்க் நம்ம வேல் வந்து ஒரு பேட்டில் அட்வான்ஸ்மென்ட்ல இருக்குன்னு சொல்லுவேன். அந்த ரீஜியன் மூலியமாவே ஒரு பேட்டில் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு நம்ம வேலுக்கு. எனக்கு கரெக்ட்டா தோன்றது என்னன்னா, மேபி நம்ம ரெனேரியா அந்த பையன் வந்து அத மைண்ட்ல வச்சுட்டு தான் அந்த பையன் வந்து இந்த விஷயத்த பண்ணாங்கன்னு நான் நெனைக்கிறேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ரெனேரியாவுக்கு வந்து பையன் வந்து நம்ப வேல்ஸ் வந்து பையன் நம்ம ஹவுஸ் ஹேரன் வந்து பையன் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. லைக் ஷி இஸ் ஹால்ஃப் ஹேரன். ஸோ அவங்களோட சப்போர்ட் அவங்க ரெனேரியா வந்து பையன் த்ரோனுக்கு வந்து அவங்களோட சப்போர்ட் வந்து அதிகமா இருக்கும். நம்ம ஹவுஸ் ஹேரனுக்கு வந்து பையன் மெயினாவே ஒரு விஷயங்கள் வந்து பையன் இருக்கும். ஐ மீன் மெயின் சப்போர்ட் கூட குடுக்கலாம் நம்ம ரெனேரியா. ஸோ எப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு வின் வின் சிச்சுவேஷன் தான். நம்ம ரேனியாவோட மிஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஷி இஸ் லிட்டரலி காடிங் த ஃபியூச்சர் கிங் ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க அது வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான ஒரு மிஷன் எடுத்துக்கணும். ஆல்ரெடி சொன்ன மாரி வேல்ட்ட வந்து எந்த ஒரு பெர்சனும் வந்து ஃபைட் பண்ண முடியாது. அப்படியே வந்து ஃபைட் பண்ணணும்னு நெனச்சாலுமே, மெயின்லி ஐ திங்க் எய்மண்ட் வந்து வேகார கூட்டு வந்து நம்ம வேல்ட்ட அட்டாக் பண்ணா மட்டும் தான் உண்டு. பட் அவ்வளோ தூரம் போமாட்டாரு. ஏன்னா வேல் வந்து கிட்டத்தட்ட வந்து நார்த் கிட்ட இருக்கு. ஸோ அப்படி போனாங்கன்னா, அவருக்கு வந்து கிங்ஸ் லேண்டிங் வந்து யாருமே ப்ரொடெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து அவராலயும் அவ்வளோ தூரம் போக முடியாது. அவ்வளோ தூரம் ஸ்பேர் பண்ணி போக முடியாது. அப்படி இருக்கும்போது சன்ஃபயர் எடுத்துட்டு யார் போவா? ஏகானே போ முடியாது. ஓகேங்களா. மீதி இருக்கிற டிராகன்ஸ் யார எடுத்துட்டு போவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுவுமே வழி இல்ல. ஸோ யாராலுமே வந்து அவ்வளோ தூரம் நம்ம போய் நார்த்த போய் அட்டாக் பண்ண முடியாது. இல்ல வேல போய் அட்டாக் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் அந்த சேஃபஸ்ட்டான ரீஜன். இது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல மூவ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரு பேட்டில்ல கண்டிப்பா நம்ம டிராகன் ஸ்டோனுக்கு என்ன ஆகும்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். நம்ம கிங்ஸ் லேண்டிங்குமே சேஃப் கிடையாது. எந்த இடமுமே சேஃப் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு லாங்கர் டிஸ்டன்ஸ்ல வந்து வைக்கிறது தான் சேஃப். ஈவன் நம்ம விண்டர்ஃபெல் காமிச்சனாலுமே அங்க சேஃப் தான். பட் அங்க அனுப்ப முடியாது. ஏன்னா விண்டர்ஃபெல்ல வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டார்க்ஸ் வந்து என்னதான் ஒத்துக்கிட்டாலுமே, இந்த ஸ்டார்க்ஸ் வந்து நமக்கு வந்து
முக்காவாசி பேர் வந்து இன்னும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து நம்ம லார்ட் ஸ்டார்க் சொன்னா மட்டும் ஒத்துப்பாங்க தவிர, இந்த ஒரு புரொடக்ஷன் வந்து நம்ம வேல்ல தான் அதிகமா இருக்கும். ஏன்னா நார்த்தனர்ஸ் கூட சம்டைம்ஸ் வந்து டிராகன்ஸ் கூட கொண்டு வர முடியும். ஐ மீன் டிராகன்ஸ் எப்படி கொண்டு வரணும்னா, அவ்வளோ தூரம் ஸ்பேர் பண்ண முடிஞ்சுச்சுன்னா, அங்க வந்து விண்டர்ஃபால ஈஸியாவே டார்கெட் பண்ணலாம். பட் இங்க நம்ம வேல வந்து டார்கெட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வேல்ட்ட வந்து நீங்க வந்து எப்படினாலும் டிராகன் மேல பறந்து வந்தாலுமே, கீழ வந்து டிஃபரெண்டான ரூட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து புக்ஸ்லயும் சொல்றேன். ஸோ ரொம்ப குழப்ப வேணாம். பட் சிம்பிளாவே வந்து ஒரு வேல் வந்து ஒரு பெட்டர் டெசிஷன். நம்ம ஃபியூச்சர் கிங்ஸ் அண்ட் நம்ம ஃபியூச்சர் குயின்ஸ் வந்து அங்க வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. அண்ட் அந்த மிஷனோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் இந்த டிராகன் எக்ஸ் வந்து எப்படி அவங்க டேனரிஸோட சொல்றாங்கன்னு சொல்லி இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம கீழ இருக்கிற பெல் ஐகானும் பிரஸ் பண்ணி அத ஆல்ன்னு போடுங்க காய்ஸ். அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு மறக்காம வரும் காய்ஸ். அண்ட் தென் திஸ் வாஸ் பாசிங் ஆஃப். ஸோ குட் பை ஃபிரெண்ட்ஸ்.